ஸோ ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் ஏஆர்க்ளோடெக் அச்சுமரமன் பேசுவேன். நம்மளோட ஃபோன் பில் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பில்லா அதாவது ரீசார்ஜுக்குறாங்க. நான் அப்படி உங்கள்கிட்ட சொன்னேன். இது எந்தெந்த சிம்முக்கெலாம் ரீசார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ அண்ட் ஏர்டெல், பிஎஸ்என்எல், அதுக்கப்புறம் வோடோஃபோன். நம்மள்ட்ட இருக்கிறதே ஒரு 4 சிம்மு தானே, அது மட்டும் தான் சொல்ல முடியும். இவ்வளோ சிம்முக்கெலாம் நமக்கு ரீசார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆமாம் இது ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு. அவங்க என்ன ஷாக், எப்படா இது நடந்தது அப்படின்னா, கரெக்டாக 2021 இதே மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 17% இது இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வருது. அவங்க சைட்லேருந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இனி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பில்லெல்லாம் ஏற போகுது. நம்ம யூடியூப் சேனல் யாரும் இனி சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, டெக் அண்ட் பிளாக் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாரும் என்ன ஃபாலோ பண்ணியோ, என்னையும் என் பிரதரையும் ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.